என்ன தங்கதுர, எதுக்கு இந்த வெள்ளை கோலம்? ராத்திரி நீலாவதி பேயா வந்து என் புருஷனை மிரட்டியிருக்கா. அப்படியே கழுத்தை புடிச்சு அமுக்கியிருக்கா. என்னடா இது அக்கிரமமா இருக்கு? நீலாவதி மிரட்டுறதா இருந்தா அவளை கொன்னவனால மிரட்டி இருக்கணும். அதானே, நீலாவதி கழுத்தை புடிச்சு அமுக்கிறதா இருந்தா அவளை கொன்னவன தானே அமுக்கிருக்கணும். அதை விட்டுட்டு எதுக்காக அவ ஆவியா வந்து அண்ணன்காரனை டார்ச்சர் பண்ணணும்? என்ன கேட்டா நீலாவதி கரெக்டா தான் பண்ணிருக்கா. என்ன கரெக்டா பண்ணிருக்கா? ஏன் மிஸ்டர் தங்குதுரைய அவ கழுத்தை நெரிச்சு அமுக்க கூடாது? எதுக்கு அவ தங்கதுரையை தண்டிக்கணும்? காரணம் இல்லாமலாம் அவ ஒன்னும் தண்டிக்கல. அவ கரெக்டா தான் தண்டிக்கிறா. நீலாவதிய கொன்னவன மிஸ்டர் தங்குதுரை தண்டிக்கல. அதனால அவ அண்ணனாவ கண்டிக்கிறா, தண்டிக்கிறா. ஓ, நீ அந்த வகையில சொல்றியா? ஆமா, அன்பான நியாயமான பண்பான அண்ணனா இருந்திருந்தா, பாசமான நேசமான அண்ணனா இருந்திருந்தா இவர் என்ன பண்ணிருக்கணும்? கொலைகாரனை தேடி கண்டுபிடிச்சு சுளுக்கெடுத்திருக்க வேண்டாமா? இவர பண்ணல, அதனால நீலாவதி இவரை தேடி வந்து சுளுக்கெடுக்கிறா. அப்படின்னா பூசாரி சொன்ன மாதிரி நீலாவதி மிரட்டுறதும் விரட்டுறதும் ஸ்டாப் ஆகாதா? ஆகவே ஆகாது. நாம 2 பேருமா சேர்ந்து நீலாவதிய கொலை பண்ணவனை புடிச்சு ஜெயில தூக்கி போட்டாதான் உண்மையாவே நீலாவதியோட ஆத்மா சாந்தி அடையும். அதுக்கப்புறம் தான் நீலாவதியோட ஆவி மிஸ்டர் தங்குதுரையை தொடர்றத நிறுத்தும். அது வரைக்கும் ஆவியின் அட்டகாசம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். சமுத்திரமே வத்தி போனாலும் வத்தி போகுமே தவிர இவங்களுக்குள்ள சக்காலத்திய சண்டை வரவே வராது போல இருக்க. அன்னக்குடி, உப்பு எந்த டப்பாலமா வச்சிருக்க? அந்த சகப்பட்ட பால வச்சிருக்கனே. ஏன்னு எடுத்துட்டு வந்து சொல்றமா. சகப்பு கலரு. அப்பா கிடைச்சிருச்சு. தங்கச்சிங்களா, 2 பேரும் எந்திரிங்கம்மா. அட எந்திரிச்சு நில்லுங்கன்னு சொல்றேன்ல. என்ன? ஐயோ அண்ணே, நாங்க என்ன சின்ன குழந்தைங்களா சுத்தி போடுறதுக்கு? அட போங்கம்மா, உங்க ஒத்துமையை பார்த்து என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஐயோ, திடீர்னு இந்த அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அம்மாடி, கைகை காலத்துல இருந்து கலிகாலம் வரைக்கும் ஒரு ஆம்பளை கட்டின 2 பொண்டாட்டிங்க ஒன்னா இருந்தாதான் வரலாறே இல்ல. நீங்க ஒன்னாவும் இருந்து ஒத்துமையாவே இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு உங்க வாழ்க்கை வரலாற கல்வெட்டியாவது செதுக்கி வைக்கணுமா? நெருப்புன்னா வாய் வெந்துராது. இந்த பழா போன மனசு வரமுறை இல்லாம கண்ட பக்கம் ஓடும், கண்டதையும் யோசிக்கும். அந்த வகையில கேக்குறேன், உங்களை பிரிக்கவே முடியாதா? உங்களை 2 துருவங்களா பிரிக்கிற சக்தி யாருக்குமே இல்லையா? எதுக்கும் இல்லையா? இல்லன்னு யாருன்னு சொன்னது? ஒன்னே ஒண்ணுத்துக்கு மட்டும் இருக்கு. ஆமா, அந்த சக்தி சாவுக்கு மட்டும் இருக்கு. ஆமாண்ணே, என் தங்கச்சி என்கிட்ட இருந்து பிரிக்கிற சக்தி எவருக்கும் இல்ல, ஆனா எமனுக்கு மட்டும் இருக்கு. வாழ்க்கை முழுக்க சேர்ந்தே இருக்கணுங்கிற எங்களோட நினைப்ப மாத்திர சக்தி மரணத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த மரணம் கூட எனக்கு தான் முதல்ல வரணும். அதுதான் என் தினம் வேண்டுதல். சான்ஸே இல்லக்கா. இந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் என் அக்கா என்கிட்ட தோத்து போடணும்ன்றதுதான் என்னோட பெரிய வேண்டுதல். இப்ப நான் சொல்றேன், இதுல நீதான் தோத்து போவ. உனக்கு முன்னால போய் சேர்றது மட்டும் ஒரு நாளும் நான் விட்டு தரவே மாட்டேன். இல்லக்கா, அப்படின்னா நீங்க சுயநலக்காரின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாத்துலயும் நீங்களே முதல் ஆளா இருக்கணும்னு நினைக்கிறது பேராசை இல்லையா? நல்லா இருக்கே. அவர் கட்டின கயிறு மட்டும் முதல்ல ஏன் கழுத்துல விழணும்? எமம் போடுற கயிறு மட்டும் முதல்ல உன் கழுத்துல விழணுமா? அதை விட்டு தர நான் ஒன்னும் பைத்தியக்காரி இல்ல.
உங்ககிட்ட நான் ஒரு வரமாவே கேக்குறேன். உங்களுக்கு முன்னாடி போற பாக்கியத்தை எனக்கு விட்டு கொடுத்துருங்க அக்கா. அத பிச்சை மாதிரி போட்டுடுங்க அக்கா. எது எது யாருக்கு எப்பப்ப தரணும்னு எனக்கு ரொம்ப தெளிவாவே தெரியும். 4 பிள்ளைங்களுக்கு அம்மா நீ உயிரோட வாழ்ந்தே ஆகணும். அத காரணமா சொல்லாதீங்க. அதுங்களுக்கு நீங்களும் அம்மா தான். நான் எழுதி வச்சுட்டே போறேன். நான் போன பின்னாடி அதுங்களை நீங்க தான் காப்பாத்த போறீங்க, கரையேத்த போறீங்க. இல்ல நான் தான் முன்னாடி போவேன். இல்லக்கா, நான் தான் போவேன். இல்ல நான் தான் போவேன். இல்லவே இல்ல, நான் தான் ஜெயிப்பேன். இல்ல நீ தோத்து போவ. அம்மாடி போதும்மா போதும். 2 பேர்ல யாருமே தோக்க வேண்டாம். 2 பேருமே ஜெயிச்சு இதே போல ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். மனசு கலங்கி கண்ணு கலங்கி சொல்றம்மா, 2 பேரும் 100 வருஷத்துக்கு சேர்ந்தே வாழ்வீங்க. ஆமாம்மா, 100 வருஷத்துக்கு சேர்ந்தே வாழ்வீங்க. நான் மனசார சொல்றேம்மா, நீ நிஜமாவே இந்த வீட்டோட காவல் தெய்வம் தான்மா. என்னது என் தங்கச்சி அண்ணக்குடிக்கு நீ அக்காவா கிடைக்கல, ஆண்டவனா கிடைச்சிருக்க. அண்ணக்குடிமா, உனக்கு எத்தனை பொண்ணுங்க? என்னன்னு புதுசா கேக்குற? 4 பொண்ணுங்க. பைத்தியக்காரி, பாண்டியம்மாவோட சேர்த்து உனக்கு 5 பொண்ணுங்கம்மா. ஆமாம்மா, அண்ணக்குடியோட 5வது பொண்ணுதான் இந்த பாண்டியம்மா. உனக்கு தெய்வம் கொடுத்தது 4 பொண்ணுங்க. தெய்வமா கிடைச்சது இந்த 5வது பொண்ணு பாண்டியம்மா. ஆண்டவன் பாண்டியம்மாவை அம்மாவாக்காம ஏமாத்திருக்கலாம். ஆனா நீதான் அவளோட அம்மா. அதுல எந்த மாற்றமும் இல்லம்மா. இதுல ஆண்டவன் ஏமாந்துட்டான். நல்லா இருக்கு. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கு. அண்ணோ, அக்கா, அண்ணோ. சார் சொல்லுங்க சார். என்னடா எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? இவளை வெளியே அனுப்புங்க. தம்பி என்னாச்சு தம்பி? என்னாச்சுன்னு சொன்னதை அனுப்புவீங்களா? இவ என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. முதல்ல வெளியே அனுப்புங்க. சொல்றல முதல்ல வெளியே அனுப்புங்க. போயமா இல்ல எல்லாரையும் கொன்றுவேன். வாங்க வாங்க போங்க. போறேன் தம்பி, சீக்கிரம் போங்க.